அன்பர்களே, சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடந்து வரும் விஷயங்கள் செய்திகளில் நாம் பார்த்திருப்போம். கோயில் தங்கத் தகடுகள் திருடப்பட்டதும் தேவசம் போர்டு அதிகாரிகள் வரிசையாக சிறை செல்வதும் நமக்கு தெரியும். இந்த நிலையில் சபரிமலை மூத்த தந்திரி கண்டரரு ராஜீவருவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் ஜாமீனில் வந்துள்ளார். அவர் கூறிய விஷயங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது மற்றும் ஆண்டின் எல்லா நாட்களும் கோயிலை திறக்கும் திட்டங்களுக்கு தான் எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அரசால் பழிவாங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தந்திரி கைது செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் நடத்த ஹிந்து ஐக்கிய வேதி அமைப்பு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து கேரள மாநில ஹிந்து ஐக்கிய வேதி செயல் தலைவர் வல்சன் தில்லங்கேரி கூறியதாவது: சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் முயற்சியை எதிர்த்ததால் தான் அரசுக்கு தந்திரி மீது கோபம் ஏற்பட்டது. ஆச்சாரத்துக்கு எதிராக பெண்களை அனுமதித்தால் கோயிலை பூட்டி படி இறங்குவேன் என்று அவர் கூறியது அரசை ஆத்திரம் கொள்ளச் செய்தது. மேலும் எல்லா நாட்களும் கோயில் நடையை திறந்து சபரிமலையை சுற்றுலாத்தலமாக்கும் முயற்சிக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் ஜாமீன் மனுவிலும் அரசுக்கு இந்த காரணங்களால் தன் மீது பகை ஏற்பட்டு தன்னை பழிவாங்க முயல்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஹிந்துத்துவத்திற்கு எதிராக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும். கோயில்களை மையமாக வைத்து மக்கள் தொடர்பு நிகழ்ச்சி நடத்தி அரசின் ஹிந்து விரோதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம். மாவட்ட தலைநகரங்களில் பக்தர்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த விஷயத்தில் கேரள அரசு தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் கூறியதாவது: சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக கடந்த கால நிலைப்பாட்டில் அரசு இப்போதும் உறுதியாக உள்ளதா என தெளிவுபடுத்த வேண்டும். பழைய சத்திய வாக்கு மூலத்தை மாற்றி புதியதை சமர்ப்பிக்க வேண்டும். ஐயப்ப பக்தர்களை ஏமாற்றும் அரசின் நிலைப்பாட்டை கைவிட வேண்டும். சபரிமலை ஆச்சார மீறல்களுக்கு எதிராக போராடியவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி முதல்வர் பினராயி விஜயனின் வீடு முன்பு ஐயப்ப ஜோதி ஏற்றப்படும். ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களும் பாஜக தொண்டர்களும் இதில் கலந்து கொள்வார்கள். அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டி 25ஆம் தேதி சபரிமலையின் முக்கிய பாதையான செங்கன்னூரில் சபரிமலை பாதுகாப்பு சங்கமம் நடத்தப்படும். இப்படி தொடர்ந்து நியாயம் கிடைக்கும் வரை, சபரிமலை விஷயத்தில் நல்ல தீர்ப்பு வரும் வரை அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.